ப்ரொஃபஸர் சார் எப்படி இருக்கீங்க? அட இப்பெல்லாம் எங்கே இருக்க நீ? அது வந்து ஒரு வாரமாக உன்னை காலேஜ் பக்கமே ஆளை காணோம். என்ன சொல்கிறது ப்ரொஃபஸர் சார், என் பேச்சும் குறைய மாட்டேன்ட்டு கவர்மெண்ட் திரும்ப திரும்ப பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. எப்படி பார்க்க? சலாம் அலைக்கும் ஐயா. வாலைக்கும் அஸ்ஸலாம். ஐயா சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும் சார். சலாம் அலைக்கும் சார். வாலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முஸ்தாக் நல்லா இருக்கியா? பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. மற்றெல்லாம் அல்லா கையில். இப்பெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. எங்க இருக்க நீ? காலேஜ் வேலையில் கொஞ்சம் மூழ்கி போயிடுறேன். அஃப்ரீன் கிட்ட நான் அவளை விசாரிச்சுதான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக. குதாஃபஸ். சலாம் அலைக்கும் யாவின் சார். வாலைக்கும் அஸ்ஸலாம். வாலைக்கும் அஸ்ஸலாம். உங்க மனைவியோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஏதோ அல்லாவோட அருளால இப்ப அவன் நல்லா இருக்கா. அவளையும் அவளோட வியாதியும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அல்லாக்கு தான் வெளிச்சம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. இந்த விலாசம் எங்க வரும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சரியா புரியல. அங்க போய் என்னாச்சு பாருங்க. வண்டியை தூக்குங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் ப்ரொஃபஸர் அட்ரஸ் பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிட்டீங்க? பெருசா அடிப்படலன்னு நினைக்கிறேன். ஆமா தெரியல, பார்த்தா தான் வரீங்க, பொறுமையா போக வேண்டியதானே. ஆமா ஆமா, கண்ணு மண்ண தெரியாம ஓட்டுறீங்களப்பா. எங்க ஆளுங்க உங்க பொண்ணு பத்திரமா பார்த்துப்பாங்க. நீங்க போடுவாங்க. சரி சரி, தூக்க தூக்க பையன் போ போ போ. முதல்ல அங்க போய் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. முன்னாடி கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ நேராக வந்து ஆளை தூக்குறீங்களா? யார் நீங்களாம்? கொஞ்சம் டீ. ஒன்று தெரியுமா, முதல் தடவை என்ன ஒருத்தர் கேட்டாரு, நவாப் சாய் குடிக்கிறியான்னு. அதுக்கு பதிலாக உயிரே விட்டுருவேன்னு. அதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, காலையில் 2 கப்பாவது குடிக்கலன்னா அந்த நாளே எனக்கு நல்லா இருக்காது. அதனால ப்ரொஃபஸர் சார், வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறது முக்கியம். அதனால நீங்களும் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும். சுப்பூரில் ஏற்பட்ட அந்த குண்டு வெடிப்பு இருக்க, அந்த குண்டெல்லாம் எங்கிருந்து வந்தது? யார் வர வச்சது? எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இன்னும் நிறைய குண்டு வெடிப்பு நடக்க போகுது. இந்த குண்டு வெடிப்பெல்லாம் பண்ண சொல்றது யாரு? யாருக்கு இதோட தேவை ஏற்படுது? நீங்க நேரத்தை வீணடிக்காம டார்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை பாருங்க ப்ரொஃபஸர் சார், நீங்க வீணா எங்களை குத்தம் சொல்றீங்க.
குழந்தைங்க பாசம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முஸ்டாக். எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்களுக்காக நான் எது வேணா பண்ணுவேன். எந்த எல்லைக்கும் போவேன். உங்க ஆஸ்மாக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 2 வருஷம். அவ வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது தெரிஞ்சும் அவளுக்கு உதவி செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்னால் எவ்வளவு முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அது மட்டும் போதாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அவளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை சாதாரண ஹாஸ்பிட்டலால் கொடுக்க முடியாது. ஒரு அப்பாவா அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? இந்த பொய்யான அக்கறையெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டாம். அதான் எல்லாருக்குமே நல்லது மாலிக் சார். நான் காட்டுற இந்த அக்கறை உங்களுக்கு பொய்யா தெரியுதா? ஆனா என்னோட எண்ணம் பொய் கிடையாது. மனப்பூர்வமாக தான் சொல்றேன். அவளுக்கு வாழ வாய்ப்பு கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஜபல்பூர் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு உங்களால அவளுக்கு உதவ முடியாது. சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கு முஸ்டாக். அதாவது உங்க பொண்ணு சிரிப்புல, அவ சந்தோஷத்துல. உங்ககிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு பேர் மட்டும்தான். அந்த பேரை மட்டும் சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? உங்க குழந்தை மேல உங்களுக்கு பாசமே இல்லை? உமரியாஸ் பேந்தர் உயிரோட தான் இருக்கார். உமரியாஸ் நாங்க கொன்னுட்டோம். சுபூரில் ஏற்பட்ட குண்டு வெடிப்புக்கு பிறகு அன்று இரவு ஒரு வாகனத்தில் 100 கிலோவுக்கு மேல் குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வாகனம் அவ்வப்போது போலீசாரும் ராணுவத்தினரும் வந்து செல்லும் சாலையில் இருந்தது. அந்த குண்டுகள் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கைப்பற்றி மிகப்பெரிய விபத்தை தவிர்த்திருக்கிறார்கள். இதுக்கு முன் இவ்வளவு குண்டுகள் கைப்பற்றப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இது அதிர்ச்சிகரமான செய்தி. ஏதோ இப்படிதான் ஓட்டணும். எங்க ஓட்டு பார்க்கலாம். இல்ல இரு, நான் சொல்லித்தரேன். Living the life you imagined, huh? Wow. Not bad. அட்லீஸ்ட் வேலை பார்க்கும்போது குண்டு மலை பொழியாத. இங்க கொடுங்க. இங்க காட்டுங்க. போங்க. உமர் உயிரோட இருக்கான். எந்த உமர்? உன்னோட உமர். Panther. He's alive. அதுக்கு வாய்ப்பில்லை. அவனை நானே என் கையால கொன்னேன். அப்பவே அவனை அடக்க முடியாச்சு. அந்த இடத்துல 1000 பேர் இருந்தாங்க. அது வெறும் கண் தொடைப்பு. அவன் நம்மளை ஏமாத்தினா நம்ம ஏமாந்துட்டோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து மொத்த செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவனை தேடுறதுல குறியா இருந்தோம். We have not been able to make a headway. அவன் ஏதோ கண்டிப்பா பெருசா பண்ண போறான். எந்த கடைசி தோட்டாவை அனுப்பி நீ உன்னோட செபாட்டிக்கல் எடுத்துக்கிட்டியோ அந்த தோட்டா தன் வேலையை முழுசா செய்யல. We need you now and your network of informants. அவன் எப்படி யோசிப்பான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். And the good thing is அவன் இது வரைக்கும் முகத்தை பார்த்ததே இல்லை. ஒரு சிம்பிள் பிளான் இருக்கு. Just identify him and our team will take him down. And then you can come back here and make jam. போதும். முடியாது. Hi Vikrant. So sorry. Hi Nusrat. How are you? I'm good. என்ன இவ்வளவு தூரம்? I just dropped by. Okay. கிளம்புறேன். பழைய கபீரா இருந்தா உடனே சரின்னு வந்துருவான். நான் அந்த பழைய கபீர் இல்லை.
மெடல் ஆஃப் ஆனர் கிடைச்சிருக்கு, அது என்ன பண்ண போற? ஐ தாட் யூ லைக் டு earn it. உமர் உயிரோட இருக்கா? இட்ஸ் ஆல் ரைட். இன்னொரு முறை இப்படி பண்ணாதானே ஐ குட் ஹவ் ஹர்ட் யூ. You are going back, right? My team needs me. உன் ஃபேமிலிக்கு நீ தேவை கபீர். Just one mission. இது ஒரு மிஷனோட நிக்காது. அது உனக்கும் தெரியும். நீ எனக்கு போய் சொல்றியா, உனக்கே சொல்லிக்கிறியா? பசங்க கிட்ட நான் அவுட் ஹவுஸ்ல இருக்கேன்னு சொல்லிடு. முதல்ல கஸ்தவர், அதுக்கப்புறம் பாத்ரூவா, சரிங்களா? சலாம் அலைக்கும், நான் கிளம்புறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த முஸ்தபா இங்க என்ன பண்றாரு? முஸ்தபாவா? அவர் குலாம் ரசூல். போய் சொல்லாத. அவர் உன்னோட பழைய இன்ஃபார்மர் முஸ்தபா. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, நீ என்ன கொஸ்டின் பண்ணாத, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். இப்ப இது எதுக்கு? உண்மையிலேயே அந்த இங்கிலீஷ் பழமொழி என்னன்னு தெரியுமா? You ask me no questions, I'll tell you no lies. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சார் இந்த ஏரியால சர்வேலன்ஸ் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்க இந்த கிரிட் டூலியும் நிச்சயமா அது ஹர்க்கத் இல்லைன்னு தெரியுமா? இது வரைக்கும் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. பட் we are continuing to keep a close eye on them. சார் கபீர், கபீர். ஓகே டோஷி, அவனை விட்டுரு, நான் தான் வந்துட்டேன்ல. என்ன பண்றது நண்பா, காதலாச்சே. எப்படி இருக்க நண்பா? நல்லா இருக்கேன். ஏன்னா அல்ல எங்க இருக்காரு, நம்மளை பார்த்துக்கிட்டு. பசங்களை பார்த்துட்டு வரேன். இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த பொறும்போக்கு உமர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது உதய். அதனால எல்லா ஹெல்ப்பும் நம்மளுக்கு வேணும். ஏய் சீக்கிரம் கதை தரடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சர்ப்ரைஸா இருக்கு. நீ இறந்துட்டேன்னு நினைச்சா. டேய் பொறம்போக்கு சரி வாடா அங்க பாரு. இப்போ நல்லா சிரி. டேய் நீ அட கூப்பிட்டம்ச்சே. நான் எதுவும் பண்ணலப்பா. கேட்ச்.
பார்க்கலாமா? ஞாபகம் இருக்குல்ல, போன தடவை இந்த சாரோட இன்சபார்டினேஷன் நீங்க தானே சஸ்பெண்ட் பண்ணீங்க? நல்லா ஞாபகம் இருக்குப்பா, இவனோடதும் உன்னோடதும். கம் ஆன். இவன் ஆசிஃப், உமரோட தம்பி. We all know that. So ஆசிஃப்க்கு இன்னும் 20 நாள்ல என்கேஜ்மெண்ட் இருக்கு தெரியுமா? அதுக்கு அவன் கண்டிப்பா வருவான். அது எப்படி நீ உறுதியா சொல்ற? போன முறை கூட அவன் தம்பியால தான் மாட்டினான். மாறு வேஷத்துல வரலாம், ஆனா கண்டிப்பா வருவான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். 5 நிமிஷமாவது வந்துட்டு போவான். He will surely come. அட்லீஸ்ட் சொல்லு. அட கேக்குறல சொல்லு, அப்பதானே சுவாரஸ்யமா இருக்கும். கதவை தர, கதவை தரங்க. யார் நீங்க? கதவை தரங்க. ஏன் என்ன தள்ளி கதவை சாத்துனீங்க? இப்படியே கத்திக்கிட்டு இருந்தனா பொண்டாட்டி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஓடி போயிடுவா. தம்பி. அண்ணா, அண்ணா. திரும்ப சொல்லு. உன் வாயால இந்த வார்த்தையை கேட்டு 1.5 வருஷம் ஆச்சுப்பா. சொல்லு அண்ணா. அண்ணா நீங்க. போதும் போதும். உன்னை பார்க்க ரொம்ப ஆவலா இருந்தேன். உன்னை பார்க்காம நான் ரொம்ப ஏங்கி போயிருந்தேன். எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்சேன். கபீர், நாங்க தான் ஃபீல்ட்ல இருக்கோம். 18 மாசமா நீ வீட்டுக்குள்ளே தான் இருந்த. அப்புறம் இதெல்லாம் எப்படி தெரியும்? மீன் குஞ்சுக்கு நீச்சல் மறக்காது. முனீர் சார். Trust me sir. கண்டிப்பா வருவான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உமர் ரியாஸ் செத்துட்டான். செத்து போனவன் எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும் சொல்லு? ஆனா இப்பதான் உங்களை யாருமே தேடலையே. அது என்னமோ உண்மைதான். இது இப்படியே இருக்கணும் தான் நானும் விரும்புகிறேன். சரி, இந்தப்பா இதை வச்சுக்க. உனக்கும் ஃபாத்திமாவுக்கும் என்னோட சின்ன பரிசு. நீங்க ஒரு வாட்டி ஃபாத்திமாவை சந்திக்கணும். அல்லாஹ் சத்தியமா சொல்றான், ரொம்ப அழகா. ஓஹோ, பேரழகியோ. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நான் உன்னை கண்காணிக்கிறது இல்லைன்னு நினச்சியா? என்னோட சம்மதம் இல்லாமல் உன் கல்யாணம் நடந்துருமா என்ன? யூனிட் கால் சைன் ஃபார் ஆபரேஷன் பேந்தர் வில் பி ஃபால்கன் 1. உமர் வீட்டுக்கு ஆக்சஸ் வேணும், அதுக்கு லே அவுட் பார்க்கலாம். பிலால், யூ கேன் பி பொசிஷன் ஹியர். டார்கெட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா வழிகளையும் சரௌண்டிங் பண்ணணும். முக்கியமா இந்த 2 வழி, ரெஸ்கியூ பாயிண்ட் ரோமியோ 1 அண்ட் ரெஸ்கியூ பாயிண்ட் ரோமியோ 2. குனால், ரோட்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு வெறும் 50 மீட்டர்ஸ் கிளியரன்ஸ் இருக்கும். அண்ட் முனீர், நீ வீட்டுக்குள்ள விருந்தாளியா நுழைய போற. கபீரும் நானும் இக்பால் ஸ்வீட் சார்பா உள்ள போவோம். இது பஸ்ரக்கா ஆர்டர், ரைட்? கபீர். பஸ்ரக்கா. தானிஷ், இக்பால் ஸ்வீட்ஸ் டிரைவரா நீ அப்சர்வேஷனுக்காக வெளியிலே இருக்கணும். மற்றவங்க கூட நானும் உள்ள வர்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் சார். சின்ன குழந்தையா நீ? எனக்கு வெளியில ஒரு ஆள் வேணும், நானே நிக்கணுமா? நாம யாரோட டீல் பண்றோம், என்னெல்லாம் நடக்குங்கிறத நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரீசன்ட் கிரேனேட் அட்டாக்ஸ் கூட உமர் காரணமா இருக்கலாம். இல்ல அவனுக்கு பின்னால அவனோட பெரிய டெரரிஸ்ட் வேற எவனாவது இருக்கலாம். அந்த மோசமானவன் யாரையும் விட்டு வைக்கல. குழந்தைங்க, வயசானவங்க, சிவிலியன்ஸ். பாய்ஸ், this is big game hunting, okay? Let's get the bastard this time. நமக்கு ஆர்மி கிளியரன்ஸ் கிடைச்சாச்சு. உங்களை யாரும் எங்கேயும் செக் பண்ண மாட்டாங்க, ரைட் மாலிக்? பேக் ஆன். எல்லாம் கிளியரா இருக்கு பாய்ஸ். அந்த கபீரை மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. சாயந்தரத்துக்குள்ள இது நபிலா வீட்டுக்கு போய் சேரணும், புரிஞ்சுதா? நான் அனுப்பிச்சுடுறேன். அங்கிள், இந்த குர்தா நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல தான் கொஞ்சம் நீளமா இருக்கு. அட ஃபாத்திமா, பார்க்க நல்லா தானே இருக்கு, ஏன் குறை சொல்ற? இல்ல, கொஞ்சம் நீளத்தை ஆல்டர் பண்ணா போதும். இங்க அங்கிள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். என்ன சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. அப்படி எனக்கு ஒரு முத்தம் கூட.
உனக்கு என்ன பைத்தியமா? பெரியவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா சரியான அடி விடும் உனக்கு. அடி வாங்கணுமா? வாழ்க்கை ஃபுல்லா உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். உனக்காக உயிரையும் கொடுப்பேன். எல்லாத்தையும் கொடுப்பேன். உலகம் முழுக்க சுத்தலாம் நம்மளுடைய 7-8 குழந்தைங்களோட. ஆசிஃப், இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? அட இது நம்மளோடது தான். என்னால ஏத்துக்க முடியாது. எப்படி வந்துச்சுன்னு தெரியாம இவ்வளவு பணத்தை வாங்கிக்க மாட்டேன். ஏ பைத்தியம், அண்ணனோட கல்யாண பரிசு. உமர் அண்ணனா? Charlie to Delta, please come in. Guys, testing call signs. Uday, come in. Go for Hussein. Munir. Go for Maqsood. Danish. Go for Dara. Kunal. Go for Qazi. Bilal. Go for Basit. Kabir. Go for Kafi. இக்பால் ஸ்வீட்ஸ் வேன் செக் போஸ்ட்ல இருக்கு. அந்த வண்டியை நிறுத்துங்க. வேன் இன்டர்செப்ட் பண்ணுங்க. அவங்க ஆளுங்களுக்கு பதிலா நீங்க போங்க. எங்க போறீங்க? கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் சார், கொஞ்சம் போக விடுங்க. வண்டியை சைடுல நிறுத்துங்க. வண்டியை நல்லா செக் பண்ணுங்க. நான் ஐயா கூட வந்திருக்கேன். பேஸ் ஃபார் ஃபால்கன் 1 நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டேன். மானிட்டர் பண்ணு. ஓகே. அது ஜைனபா, உமரோட மனைவி? எஸ். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆதாப். ஆதாப். எப்போ கல்ஃப்ல இருந்து வந்தீங்க? அதான் உங்களுக்கே எல்லாம் தெரியும்ல. 2 குடும்பத்தோடையும் எனக்கு அன்பு இருக்கு, கடமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாத்திமாவோட அப்பா சமீபத்தில் தானே தவறினாரு. அப்புறம் உமர் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. அதனால உங்க அனுமதியோட இந்த தோட்டத்தையே பொண்ணு விட நினைச்சுக்கங்க, சரியா? நல்ல காரியத்துக்கெல்லாம் அனுமதி கேட்க கூடாது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க 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 வாங்க. சலாம் அலைக்கும் மீர் சாப். வலைக்கும் சலாம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? பிளடி எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் டேஞ்சரஸ் டூ. எனக்கு எப்படி தெரியும்? நான் ஃபீல்டுக்கு போனதே இல்லையே. இப்போ நம்ம ஃபீல்ட்ல தான் இருக்கோம். கல்யாணம் எப்படி போயிட்டு இருக்கு? அவங்களது நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட எக்ஸ்பெஃப் எப்படி இருக்காங்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ விக்ராந்த். உன்னை இவ்வளவு சந்தோஷமா என்னால பார்க்க முடியல. தோஷி, இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு அனுபவம் இருக்கு. இட்ஸ் a joke guys. Wasn't funny. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வோட அருளால நாம எல்லாரும் இன்னைக்கு இங்க ஒண்ணா கூடியிருக்கோம். நான் வீட்டுக்குள்ள அவனை தேட போறேன். நான் மனசார ஆசிஃபையும் பாத்திமாவையும் வாழ்த்த விரும்புறேன். 2 பேரும் நல்லா இருக்கணும். அல்லாஹ்வோட அருள் இவங்க 2 பேருக்கும் எப்பவும் கிடைக்கணும்.
கடவுள் உங்களை நல்லா வைக்கட்டும். இங்கு கூடியிருக்கும் விருந்தினர்கள்கிட்ட என் மனசுல இருக்கிற விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த நேரத்தில் இறந்து போன என்னோட மருமக உமரோட ஞாபகம் அதிகமா வருது. நண்பர்களே, இங்கு அலங்காரமா இருக்கக்கூடிய சிவப்பு ரோஜா பூக்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நாம அதோட சிகப்பு வண்ணத்தையும் மறக்கக்கூடாது. அந்த ரத்தத்தோட வடிவத்துல உமர் ரியாஸ் போன்ற தியாகிகள் நமக்காக சிந்தி இருக்காங்க. இந்த இந்தியர்கள் எவ்வளவுதான் நம்மளை சித்திரவதை பண்ணாலும் அவங்களால நம்மளை எல்லாம் தடுக்கவே முடியாது. இந்த காஷ்மீர் நிலம் சடலங்கள் இருக்கக்கூடிய சுடுகாடு இல்லை. இந்த விஷயத்தை ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா இங்க எங்கேயுமே இல்ல. நாம பண்ற இந்த விடுதலை போராட்டம் கூடிய சீக்கிரத்திலேயே மாபெரும் போராட்டமா வெடிக்க போகுது. அதுல சந்தேகமே இல்லை. அல்லாவோட அருளால நாம ஜெயிப்போம். அல்லாஹ்வின் அருள். நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. நமது இளைஞர்கள் அல்லாவோட அருளோட இந்த யுத்தத்துல முழு கவனத்தோட போராடியே தீரணும். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நுஸ்ரத் எப்படி இருக்கா? அவனுடைய உடன்பிறப்பதும் பக்கத்துல இருக்கானே, அவனுக்கே அவனுக்கு நல்லா தெரியும். முன்னெல்லாம் என்ன சொன்னாலும் மனசார ஒரு சிரிப்பு வரும். ஆனா இப்பெல்லாம் சிரிப்பே மறந்து போச்சு. என்ன காஷ்மீரிப்பா, அது எப்படி கவிதை பிடிக்காம இருக்கும்? எனக்குள்ள ஸ்ரீநகர் இல்ல, கிஸ்தவாரியும் இருக்கு. போதும் போதும் போதும். உனக்கு என்ன தோணுது, அவன் வருவானா? அவர் வரத விரும்பல. நாலா பக்கமும் ஆபத்து இருக்கு. நம்மள மாதிரி பொண்டாட்டிங்களுக்கு எது வேணும் வேண்டான்னு இது வரைக்கும் எந்த புருஷனாவது கவலைப்பட்டிருக்கானா? என்ன இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க எங்களை செக் போஸ்ட்ல ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சிட்டாங்கம்மா. என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, ஜஹூரையா வரல? திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால நீங்க போங்கன்னு எங்களுக்கு கட்டளை போட்டாரு. பொண்ணோட அம்மா பக்ஷக் தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அது எப்படி வராம இருப்போம்? அதான் இப்போ வந்துட்டோம்லமா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க விருந்தாளிகள் நாங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தப்போ எல்லாரும் சந்தோஷமா தான் போவாங்க. தீப்பெட்டி இருக்கா? இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமா விருந்தாளிங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. போங்க போங்க, சீக்கிரமா போங்க. அவனை பாத்தியா? இல்ல. வாழ்த்துக்கள்.
ஃப்ரீஸ் தட் ஃப்ரேம். ஜூம் பண்ணுங்க. அம்ஜத் ஆப்கானிஸ்தான்ல இருந்து எப்ப வந்தா? 2 வருஷமா இவனை தேடிட்டு இருக்கோம். உன் டீம் கிட்ட சொல்லி இவனை பிடிக்க சொல்லு. இன்னைக்கு உமரை பிடிக்க போயிருக்கோம். Forget Amjad for now. அவன் வருவான். எப்படி சொல்ற? அவன் ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருந்தா. ஹலோ தம்பி, இங்க வா. ஜகூர் ஐயா தானே வரதா இருந்தாரு, என்னாச்சு? அது அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அம்மாவுக்கு தெரியுமே. ஆச்சரியமா இருக்கு. நான் நேத்து கூட பார்த்தேனே, கண்டிப்பா வருவேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே தகவல் சொல்லாம இப்படி எல்லாம் தன்னோட ப்ரோக்ராம அவர் மாத்த மாட்டாரு. நம்பவே முடியல. நாம கிளம்பணும். ஏன் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சான்னு? தேர் மைட் பி a problem. இப்பவே நம்ம கிளம்பலன்னா கொன்னுடுவாங்க. நான் வரேன், நீ போ. கஃபி, தட்ஸ் an order. கஃபி, நோ கஃபி, கம் பேக். Cafe, leave right now. Right now. All right. நீங்க 2 பேரும் எங்களுக்கு கொஞ்சம் உதவ முடியுமா? உள்ள இருந்து டேபிள்ஸ் கொண்டு வரணும். இல்லைங்கய்யா, நாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்பவே லேட் ஆயிடுச்சு. வெறும் 5 நிமிஷம் தானே. ஜனங்க எங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஜகூர் ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னாலதான் லேட் ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Fuck man. அங்க பிரச்சனையில மாட்டிப்போங்கய்யா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்களை எங்க கூட்டு போறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க என்ன பண்றீங்க? ஏங்கய்யா துப்பாக்கியில எடுக்கிறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? ஏய், கேள்வி நாங்க தான் கேட்போம். ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஜகூர் ஐயா எங்க இருக்காரு? ஐயா, அதான் நாங்க சொன்னோமே. அவர் தான் வர மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால எங்க 2 பேரும் இங்க அனுப்பி வச்சாரு. போய் சொல்லாதானே. ஒரு வேலை பண்ணு, நீ இக்பால் ஸ்வீட்ஸ் காரங்களுக்கு ஃபோன் பண்ணு, எல்லாம் தெரிஞ்சிடும். Jam all signals. 200 meters. Affirmative. நாங்க சொல்றது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க ஐயா? நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? உங்ககிட்ட போய் சொல்லி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சரி பண்ணுங்க, நீங்க ஃபோன் பண்ணுங்க ஜகூர் ஐயாவுக்கு. என்னாச்சு? கால் போக மாட்டேங்குதா? என்ன நீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்களா? வலி அண்ணா இப்ப வந்துருவார், கொஞ்சம் ஏறிங்களேன். தயவுசெய்து சொல்றதுக்கு. ஏய், என்ன முன்னாடி வர? பின்னாடி போ. நீ போ, பின்னாடி போ. ஐயா, எனக்கு பொன்னாடி பிள்ளைங்க இருக்காங்க. நாங்க இங்க வேலை செய்ய தான் வந்தோம், அவ்வளவுதான். நாங்க சரியான நேரத்துக்கு அங்க போலன்னா பிரச்சனை ஆயிடுங்கய்யா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் அவருக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. நாங்க அங்க போய் ஆகணும். வாசல் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல. விருந்தாளிங்கெல்லாம் வந்திருக்காங்க, நீங்க உள்ள போங்க. அது எப்படிங்க முடியும்? அம்மாடி, அண்ணனையும் ஆசிப்பையும் வர சொல்லு. ஐயா கிளம்புறாரு. சரி அத்தை, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவங்க இப்ப வந்துருவாங்க. இதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குங்க. நாங்க அங்க போகலன்னா விருந்தாளிங்கெல்லாம் கவலைப்படுவாங்க. சரி, அவங்கள விடு போட்டோம். அவங்க போட்டோம். ஓ, நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. வா நேராச்சு, வா. எவ்வளவு தைரியம் தான் என்ன நேருக்கு நேரு பாப்பா? கீழே பாரு. உன்ன மாதிரி எத்தனை பேர்? என்ன காரியம்? Amjad down. Abort.
விஷுவல் லிங்க் லாஸ்ட். May have switched to satellite. லிங்க் ஆக்டிவேட்டட். உமர்ண்ணா தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இது ரொம்ப தப்பு. இது What the fuck just happened? என்னாச்சு நண்பா? நல்லா இருக்க வண்டியை ஓட்ட சொல்லு. கால் பூச்சுடா. Fuck. கசி காரை நிறுத்து. அவன் தான் பேந்தர். காரை நிறுத்து. நிறுத்துன்னு சொன்னேன். காஃபி காஃபி வேணா காஃபி காஃபி கேளு. திரும்பி வா காஃபி. தட்ஸ் an order. கேபி யார் பின்னாடியே ஓடுறா? பேந்தர்னு சொல்லிக்கிட்டே ஓடுறா சார். அவனை தனியா விட முடியாது. லெட்ஸ் கோ ஆஃப்டர் ஹிம். Basit on Romeo 2. Pick him up now. எங்க போறோம்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது விஷுவல் இருக்கா? லெஃப்ட்ல 2 தெரு தள்ளி. 200 meters. You'll see him anytime now. Where the fuck are you, Kafi? காசி மூவ் ஃப்ரண்ட்ல. சார் ஃப்ரண்ட்ல போய்ட்டான். அந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. Get out right now. That's an order. கதவு தரங்க. அந்த கும்பல் கஃபியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. Rush guys. நான் அவனை பார்த்தேன். நான் அவனை சுட்டேன். அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. We can get him. முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும். சீக்கிரம் வாங்க. இங்க விடு. 2 நிமிஷம்ங்கிறதுனா நம்ம கதை காலி பாப்போம். விடுங்க. சொன்னா கேளு. வா போலாம். சொன்னா கேளு. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வா.